வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பத்தி தான் பார்த்துக்க போறோம். ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் ரோமன் வைஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். அதில் இன்னைக்கு நம்ம செகண்ட் ரோமன் லெட்டர் தான் பார்க்க போறோம். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே ஓ நிறைய ஃபார்மேட் படிக்கணுமே கஷ்டமே அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகேவா, ரொம்ப ஈஸியா சொல்லி தர போறேன். ஓகே, பேஜ் நம்பர் 10ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கான ஃபார்மேட் இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் த ஃபார்மேட். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லயபிலிட்டி சைட்ஸ் இருக்கு, அசெட் சைட் இருக்கு இல்லையா. நீங்க வந்து இத லயபிலிட்டி சைட்ஸ் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மீதி வர்றது எல்லாமே எந்த சைட் வரும் அப்படின்னா அசெட் சைட் வந்துடும். ஓகேவா, என்னென்ன சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், இது மட்டும் தான் எதுல வரும். அண்ட் தென் லோன். ஓகேவா, நான் எழுதியிருக்கேன் பாருங்க, லோன். இது 5 மட்டுமே எந்த சைட் வரும், லயபிலிட்டிஸ் சைட் வரும். என்ட்ரியில மீதி என்ன இருந்தாலும் அதை நீங்க வந்து அசெட் சைட் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ட்ரிக்கா இருக்கு இல்லையா அது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்ன சொன்னேன், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் நான் என்னென்ன சொன்னேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. லயபிலிட்டிஸ் சைட்ல sundry creditors and then வேற என்ன சொன்னேன், bills payable, outstanding expenses, bank overdraft and then yes loan. இந்த 5மே வந்துச்சு அப்படின்னா liability side. மீதி வரது எல்லாமே என்ன சொன்னேன், asset அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்கள் எக்ஸசைஸ்லேருந்து சம் கேட்டாலும் சரி, எக்ஸாம்லேருந்து சம் கேட்டாலும் சரி, ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து எழுதிடலாம். ஓகேவா, இன்னொன்று இருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்படி மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு இன்னொரு ட்ரிக்குமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லயபிலிட்டிஸ்னா என்ன, அசெட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாமா. ஓகே, லயபிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னா கடமைகள். ஓகேவா, லயபிலிட்டிஸ்னா என்னது, கடமைகள். அண்ட் தென் அசெட்ஸ்னா என்னது, சொத்துக்கள். அசெட்ஸ்னா என்னது, சொத்துக்கள். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், லயபிலிட்டிஸை நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. தட் இஸ் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்கிங் ஓவர் டிராஃப்ட் அண்ட் தென் லோன். இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா, இல்லை எனக்கு இது மண்டல ஏறல அப்படின்னா அசெட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, அசெட்ஸ்னா என்னது, சொத்துக்கள். ஒரு கம்பெனியோட சொத்துக்கள். ஒரு கம்பெனி வந்து தன்னோட கம்பெனில இருக்கிற நீட்காக ஸ்டாக், டெப்டார்ஸ், மிஷினரி, ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம், வாங்கலாம். அப்ப அதெல்லாம் யாரோடது, கம்பெனியோட சொத்துக்கள். ஓகேவா, அப்ப இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னது, கம்பெனியோட சொத்துக்கள். அப்ப இதெல்லாம் என்னது, ஆப்வியஸ்லி அசெட்ஸுக்கு போயிடுமா. புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அசெட்ஸ்னா என்னன்னு இப்போ புரியுதா. பேலன்ஸ் இருக்கிறது எப்படிலாம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த 5மே வந்து லயபிலிட்டிஸ்ல வரும், மீதி இருக்கிறது எல்லாமே வந்து அசெட்ஸ் அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸியஸ்ட் ட்ரிக்கு. ஈஸியா நீங்க வந்து ஃபுல் மார்க் வந்து இதில் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கு, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். அப்போ இது என்னது, லயபிலிட்டிஸா. ஓகேவா, அண்ட் தென் வேற என்ன இருக்கு, பில்ஸ் பேயபிள் இருக்கா, இதுவும் என்னது, லயபிலிட்டிஸ். வேற ஏதாச்சும் இதுல இருக்கா, இல்ல. இப்போ ஆப்வியஸ்லி மீதி இருக்கிற எல்லா என்ட்ரியும் எந்த சைட் போயிடும் அப்படின்னா அசெட் சைட் போயிடும். ஐ எம் ரைட் ஹியர். மீதி இருக்கிற எல்லாமே எந்த சைட் போயிடும், அசெட் சைட் போயிடும். இப்போ எவ்வளோ ஈஸியாக எழுதலாம் இல்லையா. நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே நமக்கு வந்து அடிஷன் நல்லாவே தெரியும் இல்லையா. என்னென்ன என்ட்ரி அசெட்ல வருதோ அதை அப்படியே தூக்கி போட்டு என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். தட்ஸ் இட். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும், அடிஷனும் நல்லா தெரியும், உங்களுக்கு சப்ராக்ஷனும் நல்லா தெரியும். ஏன்னா நம்ம வந்து 12th வந்துட்டோம் இல்லையா, தெரியாம இருக்காது. அடிஷன் சப்ராக்ஷன் வந்து கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்க்கு அப்படியே கரெக்ட் போட்டு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு லயபிலிட்டிஸ்னா என்ன, அசெட்ஸ்னா என்னன்னு நல்லாவே தெரியும் இல்லையா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்களா. பில்ஸ் ரிசீவபிள் எந்த சைட் வரும், அசெட் சைடா. அப்போ வந்து பில்ஸ் ரிசீவபிள் பிஆர் எந்த சைட், எவ்வளோ அமௌண்ட், 6000 அமௌண்ட் போட்டேன்னா. And then BP, that is bills payable. ஓகேவா, எவ்வளோ ரூபீஸ் 4000 போட்டேன்னா. ஓகே, and then மிஷினரி. ஓகேவா, மிஷினரி எந்த சைடு, அசெட் சைடா. அப்போ மிஷினரியோட அமௌண்ட் எவ்வளோ, ரூபீஸ் 60,000 போட்டேன்னா. ஓகே, ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர்லாம் என்னது, சொத்து. இங்க பாருங்க, அப்போ பில்ஸ் ரிசீவபிள், மிஷினரி, ஃபர்னிச்சர், கேஷ், டேட்டா, ஸ்டாக்ல என்னது, கம்பெனியோட சொத்துக்கள். அதனால நான் அது எந்த சைட் போறேன் அப்படின்னா அசெட் சைட் வந்து எழுதுறேன். ஓகேவா, ஃபர்னிச்சர் எவ்வளோ, ரூபீஸ் 10,000 இல்லையா. ஸ்டாக் எவ்வளோ, 45,000.
ஸ்டாக் எவ்வளோ 45,000 அண்ட் தென் டெட்டார்ஸ் எவ்வளோ 70,000 ஓகே கேஷ் எவ்வளோ 4,000 ஓகே 40,000 இல்லை 4,000 அண்ட் தென் ஒரே ஒரு என்ட்ரி விட்டுட்டேன் என்ன என்ட்ரி அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ₹25,000 ஓகேவா ஓகே இந்த மெத்தட் வந்து நான் இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை இந்த சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட நேம் கொடுத்துருக்காங்க சாந்தி இல்லையா சாந்தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அஸ் ஆன் டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா 31st December 2018 அந்த டேட்டை வந்து அங்கே மென்ஷன் பண்ணிடணும் ஓகேவா இதை வந்து ஸ்டெப் நம்பர் 1 வச்சுக்கோங்க இது ஸ்டெப் நம்பர் 2 வச்சுக்கோங்க ஃபார்மேட் எழுதுறது அண்ட் தென் இதை கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் நம்பர் 3 வச்சுக்கோங்க இனிமேல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ எல்லாமே நான் எழுதிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடிஷன் சப்ராக்ஷனுக்குள்ள போகணும் ஓகே இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் 1,95,000 வரும் ஓகேவா அதே அமௌண்ட் தானே இந்த சைடு போடணும் எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த சைடு அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை இந்த சைடு எவ்வளோ இருக்கு 29,000 தானே இருக்கு அப்போ அந்த சைடு தானே அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கு இப்போ அந்த சைடில் இருக்கிற அமௌண்ட் வந்து நான் ரெண்டு சைடும் போட்டுட்டேன் ஓகேவா 9 lakh தட் இஸ் 1,95,000 போட்டேன் இப்போ இந்த சைடு லைபிலிட்டி சைடு எவ்வளோ இருக்கு 29,000 இருக்கா அப்போ 1,95,000ல 29,000 போச்சு அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 1,66,000 அப்போ இதுதான் வந்து கேபிட்டலுக்கான ஆன்சர் தட் இஸ் பேலன்சிங் ஃபிகருக்கான ஆன்சர் வந்து இதுதான் ஓகேவா வேணா உங்கள் புக்கில் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும் புரியுதா ஓகே அவ்வளோதான் இந்த சம் இப்போ வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 6 முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 6க்கு போகலாம் ஓகே ஏன் வந்து நான் இல்லஸ்ட்ரேஷன் 6 + எக்ஸசைஸ் 6 எடுக்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா எக்ஸாம் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரேடியா எக்ஸசைஸ் பார்ப்பீங்க இல்லைனா ஒரேடியா இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்பீங்க அப்படிலாம் பார்க்கறதுக்கு விட்டுட்டு இல்லஸ்ட்ரேஷன் + எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகே இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் 6க்கு நான் போகிறேன் ஓகேவா அண்ட் தென் இப்போ நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் 6 வந்து ஈஸியாக முடிச்சிட்டோமா அண்ட் தென் எக்ஸசைஸ் 6 வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே நான் இல்லஸ்ட்ரேஷன்ல என்னென்ன கொடுத்துருக்கேனோ அதே என்ட்ரிஸ் தான் இதுலயுமே கொடுத்துருக்காங்க ஓகேவா இல்லஸ்ட்ரேஷன்ல நான் என்ன சொல்லி கொடுத்தேன் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் பேயபிள் ஓவர் டிராஃப்ட் பேங்கோ இதெல்லாம் வந்து எதுல வரும் லயபிலிட்டிஸ் வரும் அதாவது லயபிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னா கடமைகள் ஓகேவா அசெட்ஸ்னா என்னது சொத்துக்கள் அப்படின்னு இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதுல வந்து எதெல்லாம் சொத்துக்கள் பில்ஸ் ரிசீவபிள் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபர்னிச்சர் அண்ட் தென் ஸ்டாக் டெட்டாஸ் கேஷ் இன் ஹேண்ட்ல என்ன இந்த கம்பெனியோட சொத்துக்கள் அப்போ ஆப்வியஸ்லி இதெல்லாம் எந்த சைடு வந்துடும் அசெட் சைடு வந்துடும் ஐம் ரைட் ஹியர் ஓகே அப்போ ரெண்டு விஷயம் மட்டும் எதுல வரும் அப்படின்னு சொன்னேன் லயபிலிட்டிஸ்ல வரும்னு சொன்னேன் இல்லையா எது பில்ஸ் பேயபிளும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் லயபிலிட்டிஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இதுதான் விஷயம் ஓகே இப்போ இது வந்து டெபிட் சைட்ல வருமா இது ரெண்டுமே தட் இஸ் லயபிலிட்டி சைட்ல வருமா மீதி இருக்கிறது எல்லாமே என்ன அசெட்ஸ் மீதி இருக்க எல்லா என்ட்ரிஸும் எந்த சைடு வந்துடும் அசெட் சைடு வந்து வந்துடும் புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு ஓகே இப்போ வந்து பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ 60,000 அமௌண்ட் போட்டுக்கோங்க அண்ட் தென் பில்ஸ் பேயபிள் எவ்வளோ 1,20,000 ஓகே அண்ட் தென் லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ 3 lakh ஃபர்னிச்சர் எவ்வளோ ₹80,000 ஃபர்னிச்சர் வந்து 80,000 ஃபர்னிச்சர் வந்து ₹80,000 போன சம்ல போட்டது நான் இந்த இடத்துல மாத்தல ஓகேவா ஃபர்னிச்சர் வந்து எவ்வளோ ₹80,000 ஸ்டாக் வந்து 2,20,000 ஓகே அண்ட் தென் டெட்டார்ஸ் எவ்வளோ 3,20,000 கேஷ் எவ்வளோ 20,000 ஓகேவா ஓகே அண்ட் தென் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ ₹6 lakhs இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது 7,20,000 வருதா ஓகேவா இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 lakhs கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 10 lakhs கிடைக்கும் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல 10 lakhsனு போடணுமா இங்கேயும் நம்ம வந்து 10 lakhsனு போடணுமா போன எல்லாமே இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்லி கொடுத்துருந்தோம் ஓகேவா இப்போ 10 lakhல இங்க எவ்வளவு இருக்கு நம்மள்ட்ட 7,20,000 இருக்கா அப்போ 10 lakhல 7,20,000 போயிடுச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ எஸ் ஆன்சர் வந்து 2,80,000 தட் இஸ் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ 2,80,000 புக்ல இந்த ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் ஓகேவா ரொம்பவே ஈஸியான சம் இல்லையா ஈஸியா மார்க் எடுத்துடலாம்
ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.